ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 74வது தலைப்பு. விவாகம், தாய்க்குலத்தின் பெருமை. தொடர்ச்சி. நம்மகத்து பெண்ணுக்கு நாம் வரதட்சிணை கொடுத்தோமே, நமக்கே நம் அப்பாவும் அந்த காலத்தில் வரதட்சிணை கொடுத்தாரே, அதனால் இப்போது நாமும் வாங்கினால் தப்பில்லை என்று தாங்களாக நியாயம் கற்பித்து கொண்டு விடக்கூடாது. இந்த கெட்ட பழக்கம், நம் தர்மத்தை சிதைக்கிற பழக்கம் எப்படியாவது நிற்க வேண்டும். இதற்காக யாராவது இப்போது தியாகியாக முதலடி எடுத்து வைத்துத்தான் ஆக வேண்டும். எதெதற்கோ தியாகம் என்று கிளம்புகிறார்களே. ஒரு ஊர் இந்த ஜில்லாவில் இல்லாமல் இன்னொரு ஜில்லாவுக்கு போகிறது என்றால் அதற்காக 100 பேர் 1000 பேர் மறியல் செய்து ஜெயிலுக்கு போகிறார்கள். எவனாவது ஒருத்தன் கெரசினை தன்மேலே கொட்டி கொளுத்தி கொண்டு உயிரையே விடுகிறான். நம்முடைய உயர்ந்த ஸ்திரீ தர்மத்தை காப்பாற்ற நாம் கொஞ்சம் பண நஷ்டம் படக்கூடாதா? சௌந்தரிய லகரி சொல்கிறோம், அபிராமி அந்தாதி சொல்கிறோம் என்று பல பெண்கள் என்னிடம் வந்து ஆசீர்வாதம் கேட்கிறார்கள். நல்ல காரியம்தான், ஆசீர்வாதம் பண்ணுகிறேன். ஆனால் இதையெல்லாம் விட அதிகமாக அம்பாளுடைய பிரீத்தியை சம்பாதித்து கொள்ள வேண்டுமானால் இவர்கள் வரதட்சிணை, வைரத்தோடு, சீர் செனத்தி என்ற கண்டிஷன் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கல்யாணங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதித்தால்தான் முடியும். தங்கள் மாதிரியான பெண்கள் வயசு வந்தும் கல்யாணமாகாமல் நிற்பது, அதனால் மனோவிகாரப்படுவது, மானபங்கப்படுவது, அப்புறம் மான உணர்ச்சியும் மரத்து போய் விடுவது என்று இப்படியாகி இருக்கிற நிலைமையை மாற்றுவதற்கு இவர்களுக்கு மனசு இறங்கினால் இவர்களிடம் அம்பாளுக்கும் மனசு தானாக இறங்கும். நாங்கள் கேட்காமல் பெண் வீட்டுக்காரர்களாகவே இத்தனை கொடுக்கிறோம் என்று ஸ்வயேச்சையாக வந்ததால் வாங்கி கொண்டோம் என்று சொல்வது கூட தப்பு. ஏனென்றால் ஒருத்தர் பண்ணுவதிலிருந்து இன்னொருத்தர் என்று இது செயின் மாதிரி போய்கொண்டே இருக்கிற வழக்கம். கட்டாயப்படுத்தாமலே ஒருத்தர் வரதட்சிணை கொடுத்தாலும் இதனால் அவர் தன் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சிணை எதிர்பார்க்கத்தான் செய்வார். அதனால் அவர்களாகவே கொடுத்தாலும் கூட வேண்டாம் என்று சொல்லுகிற உயர்ந்த மனோபாவம் வர வேண்டும். பெண் வீட்டாருக்கு மிதிமிஞ்சி பணம் இருந்தால் கூட எங்களுக்கு பணம் தராதீர்கள், உங்கள் பெண்ணுக்கே ஸ்ரீதனமாக போட்டு வையுங்கள் என்று சொல்ல வேண்டும். பிள்ளை வீட்டுக்காரர்களின் செலவுக்கு, அதாவது பிள்ளையின் உறவுக்காரர்களுக்கு துணிமணி வாங்குகிறது, இவர்கள் கல்யாணத்துக்கு போகிற பிரயாண செலவு முதலானதுகளுக்கு பெண் வீட்டுக்காரர் அழ வேண்டும் என்பது துளிக்கூட நியாயமே இல்லை. நம் பிள்ளைக்குத்தானே கல்யாணம், நாமே ஏன் அதற்கு செலவழிக்க கூடாது? எவனோ கொடுக்கிற பணத்தில் நாம் ட்ரெஸ் வாங்கிக் கொள்வது அவமானம்தான், நமக்கு வக்கில்லை என்றுதான் அர்த்தம். இதையே பிள்ளையகத்து சம்பந்தி என்ற பெரிய பெயரில் தங்கள் ரைட் மாதிரி மிரட்டி உருட்டி செய்து வருகிறோம். வரதட்சிணை நாமாக கேட்டாலும் சரி, அவர்களாக கொடுத்தாலும் சரி, திருட்டு சொத்து மாதிரி என்ற பயம் வர வேண்டும். இது 2 தரப்போடு நிற்காமல் விஷய சர்க்கிளாக, விஷவட்டமாக சமூகத்தையே பாதிப்பதால் எப்படியாவது இதை சமாப்தி பண்ண வேண்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.